ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 4 கிரகங்கள் சேர்க்கை மகரத்தில் அமர இருக்கிறது. அதாவது கால சக்கரத்தினுடைய 10வது வீடான மகரமனை தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்தில் 4 கிரகங்கள் யார் யார் அப்படின்னா சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தனுசிலிருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார். அதே போல சூரிய பகவான் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி மகரத்தில் அமர இருக்கிறது. ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு செல்றார். ஜனவரி மாதம் 17ஆம் தேதி மகரத்தில் புதன் பகவான் அமர இருக்கிறது. ஸோ இந்த 4 கிரகங்கள் இணையும் போது என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, 4 கிரகங்கள் சேர்க்கை, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 10வது வீடான மகரத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இணைவு. யார் யார் இணைகிறார் அப்படின்னா செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன். இதில் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல ஜனவரி மாதம் 11ஆம் இடத்துல போய் அமருது. சூரிய பகவான் 12க்குரியவன் 5ஆம் இடத்துல போய் அமர்றார். எப்போ? ஜனவரி மாதம் 15ஆம் தேதி. அதே போல ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய் பகவான் உச்சமாக 5ஆம் இடத்துல போய் அமருது. உங்கள் ராசிநாதன் ஆக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 5ஆம் இடத்துல போய் அமருது. ஸோ இந்த 4 கிரகங்கள் அந்த 5ஆம் இடத்துல இணையும் போது ஏற்படக்கூடிய பலன்களை தான் பார்க்கும் பொழுது, ராசிநாதன் 5ல் இருக்கிறது சூப்பரான ஒரு அமைப்பு. அதாவது 5ஆம் இடம் என்பது யோகத்தை தரக்கூடிய, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த இடத்தில் சுக்கிரன் இணைகிறார், பாக்யாதிபதி இணைகிறது, 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இணைகிறது. அப்போ யாரை இணைஞ்சிருக்கா? சுக்கிரனும் புதனும் அங்கே இணைஞ்சிருக்கு. அப்போ உங்க ராசி அதிபதி 2ஆம் அதிபதி இணைஞ்சிருக்கு. அப்போ 9, 10 இணையும் போது அங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது. அப்போ ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் கன்னிராசி என்பர்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு நல்ல பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது. என்ன பாக்கியம் சார்? தொழிலில் அபிவிருத்தி. 9, 10 இணைகிறது. தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தின் மூலமாக சமூகத்தில் ஏதாவது ஒரு நற்பலனை செய்து ஒரு பாக்கியம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த துடிப்பு இருக்கும். நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணணுமப்பா, ஏதாவது ஒரு பேர் எடுக்கணுமப்பா, ஒரு நல்ல விஷயங்கள் சமுதாயத்தில் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இப்போ அதை பற்றியான சிந்தனை உங்கள் மனதில் நிச்சயமாக எழும். பணத்தை பற்றிய எந்த கவலையும் உங்களுக்கு இருக்காது. ஏதோ ஒரு வகையில் பணம் அட்லீஸ்ட் கடைசி மொமெண்ட்லாவது உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அப்போ பொருளாதாரத்தில் நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே அமையப்போகுது. 5ஆம் இடம் என்பது தெய்வ அனுகூலங்கள் மிக்க, உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்துடன் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு. 5, 9 கனெக்ட் ஆகுதே. அப்போ என்ன அர்த்தம்? குழந்தைகள் பாக்கியம், குழந்தை நலனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். குழந்தை செட்டில் ஆக்கணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், அங்கே படிக்க வைக்கணும், அவங்கள வேலைக்கு போக வைக்கணும். குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இப்போ உங்கள் மனசில் அதிகமாக இருக்கும். அவங்கள என்ன பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், எப்படி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை பற்றிய அந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். பாசிட்டிவ், நெகட்டிவ் ரெண்டையும் திங்க் பண்ணுவீங்க. குழந்தை என்ன ஓட்டங்கள் உங்கள் மனசில் கண்டிப்பாக ஓடும். ஏன்னா அந்த இடத்துல 8ஆம் அதிபதியும் இங்கே இருக்கார், செவ்வாயும் இங்கே இருக்கார். அப்போ குழந்தை பற்றிய சிந்தனைகள்
ஏன்னா குழந்தை நம்மளை விட்டு வெளியில் போய் இருக்கு, அங்கே எப்படி இருக்க போகிறாங்க, எப்படி படிக்க போகிறாங்க, அந்த 8ஆம் அதிபதியும் அங்கே இருக்கிறதுனால அந்த சிந்தனைகளும் உங்களுக்கு இருக்கும். நெகட்டிவான சிந்தனைகளும் உங்களுக்கு இப்போ வரும். அப்போ இந்த காலகட்டம் அந்த 3ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது முயற்சிகள் பலிதமாகும். சூப்பராக இருக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி உச்சமா இருக்கார். அப்போ அங்க செவ்வாயும் சூரியனும் இணைவு. இது 2 உஷ்ண கிரகங்கள் அங்கே இணைது. இதுதான் ஒரு நெகட்டிவ். ஏன்னா செவ்வாய்ங்கிறது 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி. சூரியனுங்கிறது 12க்குரியவன். 8, 12 அங்கே இணைகிறது. அப்போ என்ன அர்த்தம்? நெகட்டிவ், இந்த கோபம் ஆக்ரோஷம் கூடாது. இதுதான் பலகீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, கோபக்காரக கிரகமான செவ்வாய் உங்களுக்கு ஆகாதவன் உச்சமாக இருக்கிறார், உச்சபலத்தோடு இருக்கிறார், சூரியனோட இருக்கு. கோபம் வரும். கோபத்தால் விளைவுகள். யோசிக்காமல் எதையாவது செய்துவிட்டு பின்னர் யோசிக்கக்கூடிய தன்மை, அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டு பின்னர் யோசிக்கக்கூடிய தன்மை. ஸோ இந்த இடத்தில் மட்டும் கன்னிராசி என்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை. டக்குன்னு முடிவெடுக்கக்கூடாது, டக்குன்னு கோபப்படக்கூடாது. அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்திவிடும். ஸோ இது மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையிலாக இருந்தாலும் சரி, நிதான போக்கை கடைபிடிக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க. 9, 10 சேரும்போது தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி நல்ல மாற்றங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ 8ஆம் அதிபதி வலுப்பெறுது. அப்போ திடீர்னு உங்களுக்கு என்ன சொல்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா பாக்யாதிபதி 10ஆம் இடத்தோடவும் இருக்குது. அப்போ வழிகளை கொடுத்து எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும், இன்னும் வரல அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திடீர் வாய்ப்பாக ஒரு ப்ரமோஷன், இடமாற்றம், இந்த மாதிரி நல்ல தன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அந்த செவ்வாய் சுக்கிரன் அங்கே சேரும் போது என்ன, இடம் சார்ந்த விஷயங்கள், நிலம், இடம், வண்டி, வாகனம், இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கும். அப்போ இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்கள், நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்கள், ஒரு காலி இடம் வாங்கிய விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் அனுகூலமிக்க ஒரு பலனைத்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறது. 5ஆம் இடம் என்பது கலைத்துறையை குறிக்கக்கூடிய அந்த இடம். விளையாட்டுத்துறையில் நிறைய பேருக்கு ஆர்வங்கள் இருக்கும். உடற்பயிற்சி, விளையாட்டு, இந்த இந்த செவ்வாயினுடைய அந்த காரகத்துவத்தில் கொஞ்சம் இருக்கும், பலமாக இருக்கும். சகோதரர்களை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் எப்படியாவது இந்த கன்னி பாருங்க, சகோதரர்களுடன் நீங்கள் என்னதான் நல்லது பண்ணியிருந்தாலும் எதையாவது ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு தன்மைங்கிறது கண்டிப்பாக கன்னிக்கு ஏற்படுத்தும். அப்போ சகோதரர்களுடன் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். 5, 7, 5க்குரியவன் 7ல் இருக்கான். அப்போ இந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம் சார்ந்த, சுப காரியங்கள் சார்ந்த, காதல் சார்ந்த விஷயங்கள் அதுக்குள்ள அந்த எண்ணங்களை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடம் தான் காதலை குறிக்கக்கூடிய இடம். அங்கே போய் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அப்போ காதலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே செவ்வாயம் அங்கே இருக்குது, அங்கே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்குது. அப்போ ஏற்கனவே காதலில் இருக்கிறவங்க கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது. பேச்சுக்கள், கரெக்டான பேச்சுக்கள், அதை கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது. இல்லைன்னா சண்டை கொடுத்துரும், பிரச்சனை கொடுத்துரும். ஏன்னா 8, 12ஆம் அதிபதி அங்கே சேர்ந்துருக்கு. இதுதான் இந்த கிரக சேர்க்கை. அப்போ என்னென்னா கலந்த கலவையாக உங்களுக்கு அங்கே இருக்கும். காதலையும் கொடுக்கும், சண்டையும் போட வைக்கும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்குங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனி 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போது 6ஆம் அதிபதி 7ல் உட்கார்ந்துருக்கார். அப்போது செவ்வாய் தனது 4ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்த்து
அதே சமயத்தில் அந்த செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போ 8ஐயும் பார்க்குது, லாபத்தையும் பார்க்குது. அப்போ இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள், இடம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க, கஷ்டமாக இருக்குது, விற்பனையாகலை, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்க வைத்து அதுக்கப்புறம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அப்போது என்ன சொல்ல வரேன்னா, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. வழிகளை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா இந்த 4 கிரகங்கள் 11ஆம் இடத்தை பார்க்குது, லாபஸ்தானத்தை பார்க்குது, மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை பார்க்கிறது. அப்போ சூரியன் 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ அரசாங்க விலையில் ஆர்வத்தை தூண்டும். ஒரு சிலருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணத்தை தூண்டும். இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில், அதை சொன்னனே, தெய்வ சக்தியினுடைய அனுகூலத்தால் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் 8ஆம் இடத்தையும் பார்க்குது, 11ஆம் இடத்தை பார்க்குது, 5ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறது. அப்போ திடீர் வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும். சூரியன் தன்னம்பிக்கைக்கார கிரகன் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும், சாதிக்கலாம் என்கின்ற எண்ண உணர்வுகளையும் அதிகமாக ஏற்படுத்தும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம், திக்பலம், வர்க்கோத்தம் பலம், இந்த மாதிரி பலங்களை பெற்று வலிமையாக இருக்கா, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். திருமணம் இதுவரைக்கு தடைப்பட்டு கொண்டே இருந்தது, எப்போ தான் நமக்கு திருமணம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன், எப்போ வீடு கட்டுவேன், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு, அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.